கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். திரையில் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அரசியல் அதிகார கனவுகளோடு ஒரு படையெடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது ஆரோக்கியமான போக்கா அல்லது கவர்ச்சி அரசியலா? இது பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக விவாதிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அமெரிக்க நாராயணன், எல்லோருமே ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இதற்கு முன்பாகவே மாற்று கட்சியினர் கூட நாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு காமராஜர் ஆட்சி அமைப்போம் அவங்க சொல்ல முடியாது. நாங்க தான் அமைக்க முடியும். காமராஜர் எங்களுக்கு மட்டுமே சொந்தமானவர். அப்படி இல்ல, எல்லா கட்சிகளும் சொந்தம் காமராஜர் எங்களை சொந்தம் கொண்டாடியவர், நாங்கள் அவரை சொந்தம் கொண்டாடுவோம். எங்களுக்கு தான் முன்னுரிமை. உங்களுக்கு முன்னுரிமை, அந்த முன்னுரிமையை எடுத்துக்கொள்ளாமல் அந்த முன்னுரிமை நீங்க காமராஜரை முன்னிலைப்படுத்தி, கக்கனை முன்னிலைப்படுத்தி, நேர்மையை முன்னிலைப்படுத்தி எல்லாம் இல்லாம திரை நட்சத்திரங்கள், ஏன்னா மாற்று கட்சியினர் எல்லாம் இப்ப கணேஷ்குமார் சொல்றாரு, நாங்க ஒன்றும் வர்த்தகம் பண்ணல, வியாபாரத்திற்கு தேவைப்படும் திரைமுகங்கள் தேவைப்படும், அரசியலுக்கு எதற்குன்னு கேட்கிறாங்க. ஏங்க உட்காந்து வெளியில் இருக்க ஹாலை ஹையர் பண்ணி, ப்ரொஃபஷனலாக ஹையர் பண்ணி மற்றவங்களை காப்பி அடிச்சு எல்லாத்தையும் இப்போ போஸ்டர் ஓட்டினீங்களே வியாபாரிகள் மாதிரி. அப்போ அது என்ன? அதாவதுங்க, இதில் ஒரு வியாபாரம் என்பது, நான் பேசி முடிச்சுடுறேன். நான் பேசி முடிச்ச அப்புறம் பேசுங்க. இல்லை எனக்கு உள்ள நீங்க பேச எனக்கு பேச வாய்ப்பு கொடுங்க. அதனால ப்ராப்ளம் என்னன்னா, வியாபாரம் என்பதோ கம்பெனிகள் என்பதோ இல்லை அடித்தட்டு விவசாயிகள் என்பதோ இல்லை அடித்தட்டில் இருக்க கலைஞர்கள் என்பதோ யாருமே ஒரு ஏற்றக்குறைவுகள் கிடையாது. எந்த யுக்திகளை எங்கேருந்து கற்றுக்கணுமோ அதை எப்படி உபயோகப்படுத்தணுமோ பண்ணணும். நான் இப்போ போய் நான் இந்த போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் 12 டிஸ்ட்ரிக்டில் 250 கிராமத்தில் கீழே போய் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்க காங்கிரஸ்காரங்களோட உட்காந்து பேசினேன். 62, 63 என்ற திட்டத்தை போட்டு. அப்போது இதை பார்த்து நான் சொல்ல முடியுமா, இப்போ இவர் ஸ்டாலின் பண்ணுறாரு அது மாதிரி என்ன காப்பி அடிக்கிறாருன்னு? அதாவதுங்க, எங்கெல்லாம் அதை ராகுல் காந்தி முன்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், பல யுக்திகள் பல இடங்கள்லேருந்து வருது. ஸோ நம்ம எல்லாரும், ஆனால் எளிமையும் இதுவும் அடித்தட்டு இதுவும் போற்றப்பட வேண்டியதுன்ற எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. இது இப்போ இவங்க இருக்காங்க, குஷ்பு இருக்கட்டும், நக்மா 10 வருஷமா இருக்காங்க. குஷ்பு ஐ டெல் யூ, ஷி மே பி இதில் வந்திருக்கலாம், சினிமாலே வந்திருக்கலாம். அவங்க கருத்துக்களை நல்லா வைக்கிறாங்க, எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. அதனால இது கவர்ச்சியோ இல்லை அழகோ சினிமா இது மட்டுமோ போதாது. ஆனால் அது ஒரு ஆரம்பம். மக்கள் இப்போ பல டிவிக்களை பார்க்குறாங்க. இன்னைக்கு இருக்க டிவி நாளைக்கு விழுந்துடுது. ஏனென்றால் இது ஒரு காலம் தான். யூ கேனாட் ஃபூல் ஆல் த பீப்புள் ஆல் த டைம். இவர்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் உழைக்கணும். இவங்களுக்கு ஒன்றும் முக்கிய பொறுப்புகள் கொடுத்தாலும் அந்த பொறுப்புகள் நிரந்தரம் அல்ல. இவர்கள் வேலை செய்யவிட்டால் தூக்கி ஆமா, அதே மாதிரிதான் இவங்களுக்கும். ஆனால் இவங்களுக்கு இவங்களால எங்களுக்கு என்ன உபயோகம் என்பதை பார்த்து அவர்களை, அது சினிமாக்காரங்களா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கட்டும், இல்லை எந்த துறையா இருக்கட்டும், கூட்டு உபயோகப்படுத்துவதுதான் ஒரு புத்திசாலித்தனமும் நியாயமும் தர்மமும். திரு கணேஷ்குமார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, திரு அன்புமணி ராமதாஸுக்காக நீங்க ஒரு புதிய வடிவத்தில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றீங்க, மாற்றம் அப்படின்லாம். நீங்கள் எப்படி ஒரு புதிய வடிவத்தை எடுத்துக்கொள்கிறீர்களோ அது மாதிரி நாங்கள் நட்சத்திரங்கள்ட்ட போய் எளிதில் அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பது அவங்க கொள்கையா இல்லை, அவர்கள் மட்டுமே காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையை தான் அவங்க கொண்டு போய் சேர்க்க போகிறார்கள். இது ஒரு யுக்தி. இதையே நீங்க வேண்டான்னு சொல்றீங்க. நான் அதை தான் சொல்றேன் இல்லையா, ஆரம்பத்திலேயே நான் சொல்றேன் பாருங்க, நாங்க காப்பி அடிக்கிறோம் அது அடிக்கிறோம் இவங்க பல விதமான விமர்சனம் வைக்கலாம். அப்படியே எடுத்துக்கொண்டால் கூட வைத்துப்போமே. ஒபாமா அங்க சொன்னார், என்ன சொன்னார்? we need change, we can. அதை நாங்க இங்க சொல்றோம். ஏன் சொல்றோம்னு சொன்னா, இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்தது மத்தியில. அதற்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் திட்டம் இந்தியாவில் இல்லையா? இந்தியாவில் ஆம்புலன்ஸ் திட்டம் இல்லையா? ஆனால் அமெரிக்காவில் 911 என்று சென்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் திட்டம் தான் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை கொண்டு இங்கே ஆய்வு செய்து 108 என்ற ஒரு செயல் வடிவம் பெற்று அதற்காக இங்கே கொண்டு வரது வெற்றி பெற்ற திட்டம் 108 ஆம்புலன்ஸ் திட்டம். இது காப்பி அடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க கொண்டு வந்தோம். நீங்க ஆமா, எங்களுடைய அமைச்சகம் சார் சொல்லிடுறேன் சார், 13,000 கோடி மட்டுமே நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு ஒதுக்கி இருந்த காலகட்டத்தில் 1,13,000 கோடி போராடி நிதி ஒதுக்கீடு பெற்று அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். உங்க அமைச்சகத்திலே இருந்த ஐடி டெலிகாம் வாய்ப்பு இருக்கு. அப்ப ஊழல் செய்யறப்ப தனி மந்திரியை சொல்வதா ஒரு அரச குற்றச்சாட்டு? பதில் சொல்ல விடுங்க, சொல்லுங்க. அதற்கான பலன்களை நாங்க இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோமா இல்லையா? உண்மை அதுதானே. அதே போல ஒரு முக்கியமான கேள்வி ஒரு கூட்டணி அமைச்சரவை இருக்குச்சு. அந்த கூட்டணியுடைய அமைச்சரவையில் செய்த சாதகங்களும் பாதகங்களையும் நாங்க இங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம்.
ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பாதகங்களை மட்டும் எங்க மேல போட்டுட்டு சாதகங்கள் நான் செய்றேன், நான் மோடி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த இடத்தில் நான் வைக்கக்கூடிய கேள்வி நூறுலா, திரு அமெரிக்க நாராயணனே அதுக்கான ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார். 2G இருக்கட்டும், ஈழ விஷயமாக இருக்கட்டும், சில பாதகமான அம்சங்களை காங்கிரஸ் தோளில் சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. அவர்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய ஓட் பேங்கை இழப்பதற்கான வாய்ப்பு கடந்த தேர்தல்களில் வந்தது. நான் இப்பதான் இந்த கேள்வியை கேட்கிறேன், இந்த இழப்புகளை எல்லாம் திரை நட்சத்திரங்களின் வருகை ஈடுகட்டிட முடியுமா? இங்கதான் என்னுடைய கேள்வியே இருக்கிறது. நக்மாவோ குஷ்புவோ வந்து பேசுவதன் மூலமாக இந்த பழையதெல்லாம் மறந்துடும். ஈடு கட்ட முடியாது. அவங்க குஷ்புவையும் நக்மாவையும் ஏன் எடுக்கிறாங்கன்னா, ரெண்டு பேருமே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா மொழியிலும் நடித்தவங்க, ஹிந்தியிலும் நடித்தவங்க. ஆக இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தங்களுடைய முகங்களை திரையின் மூலமாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அவங்கள பயன்படுத்தி மக்களை இருக்கலான்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். அதாவது நீங்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டு தப்புன்னு வருத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே அது உண்டு. ஊழல்ங்கிறது தேசியமயம் ஆயிட்ட மாதிரி எல்லா கட்சியிலுமே இருக்கு. நீங்க நோண்டிட்டீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலிருந்து வரும். இப்போ யாரு உத்தமர்னா அவங்க செய்த தவறு வெளியே வராம இருக்கிறதுனால உத்தவர் இல்ல. அந்த மாதிரி சூழ்நிலை. கேள்வி, இவ்வளவு பின்னடைவுகள் இருக்கிற போது ஒரு திரை நட்சத்திரங்கள் அதை எப்படி தூக்கி நிறுத்த முடியும்? என்ன பலன் கிடைக்கும் அந்த இடத்துல தான் என் கேள்வி. நான் ஒரே ஒரு பதில் சொல்லலாமா? திருமதி ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க, திரை நட்சத்திரம் தான். அவங்க இப்ப ஊழலுக்கு போயிட்டு வராது இல்லை, அதுக்காக வந்து அவங்க சொல்றது மக்கள் கேட்காம போயிடலையே. நான் சொல்ல வரேன், அதை சொல்ல வரதான். காமராஜருக்கு பிறகு வந்த திரை நட்சத்திரங்கள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த நிலைமையில இருக்கு. இல்ல, அது திரை நட்சத்திரங்கள்னு மட்டும் எப்படி சொல்ல முடியும்? நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க, அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது. திராவிட இயக்கங்கள் மீது உங்களுக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் அது வந்து திரை நட்சத்திரங்கள் வந்ததுனால தான் இப்படி பின்னடைவை சந்தித்ததா? இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பு மட்டும் வைக்கல, இடதுசாரிகளுக்கு ஒரு பார்வை இருக்கிறது என்பது மட்டுமல்ல. ஈவிகே சம்பத் அவர்கள் அவங்களே வந்து திராவிட இயக்க மேடைகளிலே கடுமையான நிலைப்பாடை எடுக்கிறார். திரு பெரியார் அவர்கள் வந்து கடுமையான நிலைப்பாடு, நீங்க யார் வேண்டுமானாலும் புகை வண்டியில் ஏறிக்கொள்ளுங்கள், ஆனால் இன்ஜினை ஓட்டுவது கொள்கையாக மட்டும்தான் இருக்கணும், திரை நட்சத்திரங்களாக இருக்கக்கூடாது அப்படின்ற விவாதங்கள், உட்கட்சி விவாதங்கள் எல்லாம் நடந்தது. ஏன் திரை நட்சத்திரங்களுக்கு மட்டும் அந்த எதிர்ப்பை நம்ம தெரிவிக்கிறோம்? ஒரு நீதிபதியாக இருக்கிறவர் ஓய்வு பெற்ற பிறகு அரசியலுக்கு வருகிறார், தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றியவர் ஓய்வு பெற்ற பிறகு அரசியலுக்கு வருகிறார். ஆனால் திரை நட்சத்திரத்திற்கு மட்டும் ஏன் இது விவாதமாக மாறுகிறது? பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள்.